சவுலின் பூரண கீழ்ப்படியாமை. கர்த்தருக்குள் பிரியமானவர்களே, ஆண்டவருடைய சுத்த கிருபையினாலே 1 சாமுவேல் புஸ்தகத்திலிருந்து திருமறை செய்திகளை நாம் கற்று வருகிறோம். சவுலுடைய வீழ்ச்சியின் உச்சகட்ட சம்பவம் அதிகாரத்திலே கூறப்பட்டிருக்கிறது. சவுலுடைய தொடர்ந்த நடைபெற்ற வீழ்ச்சிகளை கடந்த செய்திகளிலே நாம் சிந்தித்தோம். சவுலை ராஜாவாக்கி சகல உதவிகள், ஆலோசனைகள், வாய்ப்புகளை கர்த்தர் கொடுத்தார். ஆனால் தனது மதியீனமான தெரிந்தெடுப்புகள், தீர்மானங்களிலே சவுல் ராஜா வீழ்ச்சி அடைந்தார். ஒரு சில குறிப்புகளை நான் சொல்ல விரும்புகிறேன். முதலாவதாக, பார்ஷியல் ஒபீடியன்ஸ் இஸ் ஸ்டில் டிஸ்ஒபீடியன்ஸ். இந்த 1 சாமுவேல் புஸ்தகம் 15ஆம் அதிகாரம் 1-9 வாக்கியங்களை வாசித்து பாருங்கள். அதாவது பகுதி கீழ்ப்பிடுதல் பூரண கீழ்ப்பிடுதலாகும். கர்த்தர் அமலேக்கியரோடு யுத்தம் செய்து ராஜாவையும் அனைவரையும், அந்த அமலேக்கியருக்கு சொந்தமான எல்லாவற்றையும் கொன்று போட கர்த்தர் கட்டளையிட்டார். 1 சாமுவேல் 15ஆம் அதிகாரம் 3 இதை வாசிக்கிறோம். 15ஆம் அதிகாரம் 8 ராஜாவை அவன் கொல்ல வேண்டும். அதிலே அது மாத்திரமல்லாமல் அங்குள்ள பிள்ளைகள், பெண்கள் எல்லாரையும் கொல்ல வேண்டும். ஆனால் இந்த 1 சாமுவேல் 15ஆம் அதிகாரம் 8 ராஜாவை, அமலேக்கிய ராஜாவை உயிரோடு பிடித்தான். முதல் தரம், 2ஆம் தரம் நலமான ஆடுகளை அல்லது மிருகங்களை அழித்து போடாம மனதில்லாமல் உயிரோடு வைத்தார். இதை 1 சாமுவேல் புஸ்தகம் 15ஆம் அதிகாரம் 8-9 வாசிக்கிறோம். அருமையானுள்ளே, ஆண்டவர் சாமுவேல் தீர்க்கன் வழியாக அமலேக்கிய ராஜாவுக்கு விரோதமாக செய்ய வேண்டிய திட்டத்தை சவுல் ராஜாவுக்கு சொன்னார். ஆனால் சவுல் அதற்கு கீழ்ப்படியவில்லை. அதிலே ஒரு பகுதியை கீழ்ப்படிந்தான், மீதியான பகுதியை கீழ்ப்படியவில்லை. நம்முடைய வாழ்க்கையில் இதே சுவாபம் இருக்கிறதல்லவா? திருமறை வசனங்களை வாசிக்கும் பொழுது நம்மை பாதிக்காத பகுதிகளை கீழ்ப்படுகிறோம், பாதிக்கக்கூடிய பகுதிகளை கீழ்ப்பிடிய மறுக்கிறோம் அல்லவா? அதே போலத்தான் இந்த சவுல் ராஜா செய்தான். அருமையானவர்களே, ஒன்றை புரிந்து கொள்ளுங்கள். ஆண்டவருடைய அந்த கட்டளைகள் எல்லாம் அது எளிதானவைகள் அல்ல. அதாவது கீழ்ப்படிதற்கு எளிதானவைகள் அல்ல. காட்ஸ் கமாண்ட்ஸ் ஆர் நாட் ஆல்வேஸ் ஈஸி டு ஒபே என்று சொல்வார்கள். மத்தேயு 16ஆம் அதிகாரம் 24 பாருங்கள். கிறிஸ்துவை பின்பற்றுகிற விஷயத்திலே தன்னைத்தான் வெறுத்து சிலுவையை சுமந்து கொண்டு பின்பற்ற வேண்டும் என்று நம்முடைய ஆண்டவராகிய இயேசுவானவர் சொல்லியிருக்கிறார். ஆண்டவருடைய கட்டளைகள் எளிதானவைகள் அல்ல. அது உண்மையாகவே மிக கடினமானது. பெண்களை, பிள்ளைகளை கொல்வது எளிதானதா? இல்லை. அமலேக்கியருக்கு நியாயத்தீர்ப்பு செய்ய வேண்டும் என்பது தேவ திட்டம். ஆனால் இதிலே இவன் ஆண்டவருடைய வார்த்தைகளுக்கு இவன் கீழ்ப்படியவில்லை. ஆண்டவருடைய கற்பனைகள் எல்லாம் பூரணமாய் கீழ்ப்படியப்பட வேண்டும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. கர்த்தருடைய கட்டளைகள் பூரணமாய் கீழ்ப்படிய வேண்டும். காட்ஸ் கமாண்ட்ஸ் ஆர் டு பி ஃபுல்லி ஒபேய்டு என்று சொல்லலாம். 7, 8, 9 வாசித்து பாருங்கள். ஆண்டவருடைய அந்த கற்பனைகள், கட்டளைகள் எல்லாம் பூரணமாய் கீழ்ப்படிய வேண்டும். நாம் நினைத்தபடி, நாம் எண்ணுகிறபடி, நம்முடைய ஆசையின்படி இங்கே கொஞ்சம் அங்கே கொஞ்சம் என்று அங்கே கீழ்ப்படிவது ஆண்டவருடைய அந்த எதிர்பார்ப்பல்ல. சங்கீதம் 119ஆம் சங்கீதம் 4 பாருங்கள். உமது கட்டளைகளை நாங்கள் கருத்தாய் கைக்கொள்ளும்படி நீர் கற்பித்தீர். அப்படியானால் நம்முடைய வாழ்க்கையிலே பாதிக்க கூடியவற்றை நாம் கைக்கொள்வதில்லை, பாதிக்க முடியாததை கைக்கொள்ள ஆரம்பிக்கிறோம். வீழ்ச்சிக்கு முன்பாக பெருமை காணப்படும். சவுல் ராஜாவின் வாழ்க்கையிலே கீழ்ப்படியாமை, பெருமை இணைந்து காணப்படுகிறது. நாம் ஆண்டவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாதது நம்முடைய வாழ்க்கையின் ஒரு விதமான பெருமையாகும். ஆண்டவர் ராஜா, தெய்வம் என்று எண்ணும்போது நமக்கு தாழ்மையும் அவருக்கு கீழ்ப்படுகிற எண்ணம் வரும். ஆண்டவருக்கு மிஞ்சி செயல்படுகிற அந்த பெருமை வரும்போதுதான் ஆண்டவருடைய வார்த்தைகளை தூக்கி எறிகிற பண்பு காணப்படும். ஆகவே சவுல் ராஜாவின் வாழ்க்கையிலே கீழ்ப்படியாமை மாத்திரமல்ல, பெருமையும் காணப்படுகிறது.
முதலாவது அவன் வாழ்க்கையிலே கீழ்ப்படியாமை, இரண்டாவது பெருமையாகும். நீதிமொழியின் புஸ்தகம் 16:18 சொல்கிறது, அழிவுக்கு முன்னானது அகந்தை, விழுதலுக்கு முன்னானது மேட்டிமை என்று சொல்லப்படுகிறது. நம்முடைய வாழ்க்கையின் கீழ்ப்படியாமை தேவனை துக்கப்படுத்துவதாக காணப்படுகிறது. இந்த அதிகாரத்திலே 11 பாருங்கள். சவுல் செய்த பாவம் தேவனுக்கு மனஸ்தாபத்தை உண்டு பண்ணியதை நாம் இங்கு காண முடிகிறது. இதை கர்த்தர் இந்த சாமுவேலுக்கு வெளிப்படுத்துகிறார். சவுல் நிறைவேற்றாமல் போனால் இது ஆண்டவருக்கு துக்கமாக காணப்படுகிறது. இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற சகோதர சகோதரிகளே, உங்கள் வாழ்க்கையிலே ஆண்டவருடைய வார்த்தைக்கு விரோதமாய், ஆண்டவருடைய சத்தத்துக்கு விரோதமாய், ஆண்டவருடைய ஆலோசனைக்கு விரோதமாய் நீங்கள் கீழ்ப்படியாமை போவது உங்களை மாத்திரமல்ல, உங்களை படைத்த ஆண்டவரை, உங்களுக்குள் வாசம் பண்ணுகிற ஆவியானவரை அது துக்கப்படுத்துகிற நிலையிலே காணப்படுகிறது. எபேசியர் 4:30 பாருங்கள். அன்றிய நீங்கள் மீட்கப்படும் நாளுக்கென்று முத்திரையாக பெற்ற தேவனுடைய பரிசுத்த ஆவியை துக்கப்படுத்தாமல் இருங்கள் என்று அப்போஸ்தலனாகிய பவுல் எபேசிய நிருபத்திலே எழுதுகிறார். பெருமையும் பாவமும் இணைந்தே செயல்படும். ஆகவே இதை நாம் 12வது வாக்கியத்திலே காண முடிகிறது. இந்த யுத்தத்திலே அமேலிக்கரே யுத்தத்திலே ஜெயம் பெற்ற பிற்பாடு சவுல் எங்கே போயிருக்க வேண்டும்? தீர்க்கனை காண போயிருக்க வேண்டும், அல்லது தேவனுடைய சன்னிதானத்தில் போய் பலிபீடம் கட்டி ஆண்டவரை ஆராதித்திருக்க வேண்டும், அல்லாவிட்டால் தீர்க்கனை கண்டிருக்க வேண்டும், அல்லது ஆண்டவர் சமூகத்திலே தன்னை தாழ்த்தி மைமைப்படுத்தியிருக்க வேண்டும். ஆனால் பெருமையும் பாவமும் இணைந்தே செயல்படுவதை பார்க்கிறோம். இவன் என்ன செய்தான்? கர்மேலுக்கு வந்து தனக்கு ஜெயஸ்தம்பத்தை நாட்டி பல்வேறு இடங்களுக்கு சென்று பின்பு கீழ்காலுக்கு போனான். இந்த கீழ்காலிலே இவன் சாமுவேலை சந்திக்க போனான் என்று போடவில்லை, சாமுவேல் சவுலை சந்திக்க போனான். பாருங்கள், தனக்கென்று ஒரு ஜெயஸ்தம்பத்தை நாட்டினான். அதனுடைய பொருள் என்ன? தனக்கு அவன் நினைவு மண்டபத்தை கட்டினான். தன்னுடைய ஜெயத்தை கொண்டாடுவதற்காக, தன் ஜெயத்தை ஞாபகப்படுத்துவதற்காக அநேக ஜெயஸ்தம்பத்தை அவன் நாட்டுகிறான். இது அவனுடைய பெருமையின் ஒரு அடையாளமாக காணப்படுகிறது. இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையை நாம் சிந்திக்க வேண்டும். நாம் திருப்பணியை செய்தாலும், திரு ஊழியத்தை செய்தாலும், திரு சபையினுடைய ஊழியத்தை செய்தாலும், மிஷனரி பணியை செய்தாலும், ஆண்டவருக்கென்று எந்த வகையான நற்செய்தி பணியை செய்து ஆண்டவருடைய காரியத்தை செய்தாலும் நம்முடைய பேர் பிரஸ்தாபத்துக்காக செய்யாதபடி ஆண்டவருடைய பிரஸ்தாபத்துக்காக மகிமைக்காக செய்ய வேண்டும். பழைய காலத்திலே ஆண்டவருடைய ஊழியர்கள் சிலுவைக்கு உள்ளே மறைந்து கொள்வார்கள், சிலுவையை முன்னிறுத்துவார்கள். ஆனால் இக்காலத்திலே அது தலைகளாக மாறிவிட்டது. இன்றைக்கு அநேகர் தங்களை முன்னிறுத்துகிறார்கள், சிலுவையை பின்னிறுத்துகிறார்கள். பழைய காலங்களிலே ஆண்டவர்களுடைய ராஜ்யத்தை கட்ட அநேகர் எழுப்பினார்கள். ஆனால் இன்றைக்கோ பரிதாபம் என்ன? அவர்கள் தங்களுக்கென்று ஒரு சாம்ராஜ்யத்தை கட்டி கொண்டிருக்கிறார்கள். ஆண்டவருக்கென்று தேவராஜ்யத்தை கட்டுவது மகிமை உண்டாக்கும். நமக்கென்று நாம் சாம்ராஜ்யத்தை கட்டுவது நம்முடைய பெருமையின் வெளிப்பாடாக மாறும். இதைத்தான் சவுல் ராஜா செய்தான். ஆண்டவருக்கென்று பலிபீடம் கட்டவில்லை, ஆண்டவருக்கென்று ஜெயஸ்தம்பத்தை நாட்டவில்லை, தனக்கென்று அவன் ஜெயஸ்தம்பத்தை நாட்டினான். ஆகவே கீழ்ப்படியாமை, இரண்டாவது பெருமை காணப்பட்டது. நீதிமொழியின் புஸ்தகம் 8:13 பாருங்கள். தீமையை வெறுப்பதே கர்த்தருக்கு பயப்படும் பயம், பெருமையும் அகந்தையும் தீய வழியும் புரட்டு வாயும் வெறுக்கிறேன் என்று கர்த்தர் சொல்கிறார். அருமையானவர்களே, கர்த்தருடைய வார்த்தை இதுதான். ஆண்டவர் பெருமையும் அகந்தையும் தீய வழியையும் புரட்டு வாயும் வெறுக்கிறேன் என்று சொல்கிறார். முதலாவது இந்த சவுலுடைய வாழ்க்கையிலே அங்கே கீழ்ப்படியாமை, இரண்டாவது பெருமை, மூன்றாவது அவனுடைய பாவம் அவனை வஞ்சிக்கக்கூடியதாக இருக்கிறது. இந்த அதிகாரத்திலே 13-19 வசனத்தை வாசித்து பாருங்கள். பாவம் அவனை வஞ்சித்தது. செல்ஃப் டிசெப்ஷன் என்று சொல்வார்கள், சுய வஞ்சிப்பாக மாற்றியது. பாவமானது மற்றவர்களின் பாவங்களை காட்டிலும்
தன் பாவமானது எவ்வளவு பயங்கரமானது என்பதை இந்த சவுல் ராஜா மறந்து போனான். என்ன நடந்தது? ஆண்டவராகிய கர்த்தர் சொன்னார், அதாவது அமேலிக்கிய ராஜாவை கொன்றுவிடு, பெண்களை கொண்டுவிடு, பிள்ளைகளை கொண்டுவிடு, அங்கே ஆடு மாடுகள் எல்லாவற்றையும் அழித்துவிடு என்று சொன்னார். ஆனால் இவன் ஆடுகள் அல்லது அந்த மிருகங்களிலே முதல் தரம் 2ஆம் தரத்தை அவன் ஒழித்து வைத்தான் அல்லது அதை பாதுகாத்து வைத்தான். தரமற்றதை கொண்டு போனான். பாருங்கள், இவனுடைய வாழ்க்கையிலே பாவம் அவனை எவ்வளவு வஞ்சித்தது என்று. தேவனுடைய தாசனான அந்த சாமுவேல் இவனை சந்திக்கிறார். சாமுவேலுக்கு இவன் வாழ்த்து சொல்கிறார். ஆனால் சாமுவேலிடத்திலே தான் ஆண்டவர் கட்டளையிட்டதெல்லாம் செய்ததை போல அவன் வெளிப்படுத்துகிறான். அப்பொழுது சாமுவேல் கேட்கிறார், என் காதுகளில் கேட்கிற ஆடு மாடுகளின் சத்தம் என்ன? அப்போது அவன் சொல்கிறான், உம்முடைய தேவனாகிய கர்த்தருக்கு பலி செலுத்துவதற்காக வைத்தேன் என்றார். அருமையானவர்களே, இதுவரையிலும் என் தேவன் என்று சொன்ன இந்த சவுல் ராஜா இப்போது சொல்கிறார், உம்முடைய தேவன் என்று சொல்கிறார். உம்முடைய தேவன் என்று சொல்கிறார். ஆண்டவருக்கு பலி முக்கியமா, கீழ்ப்படுதல் முக்கியமா? அவனுடைய வாழ்க்கையிலே அதை மறந்து போனான். தன்னுடைய செய்கையை, தன்னுடைய செயலை அவன் நியாயப்படுத்துகிறான். இதை 13 16 வாக்கியங்களிலே நாம் காண முடிகிறது. அருமையானவர்களே, தன்னுடைய கீழ்ப்படியாமைக்கு, தன்னுடைய பாவத்திற்கு அவன் விளக்கம், சுய விளக்கம் அளிக்கிறான். அருமையானவர்களே, உம்முடைய தேவனாகிய கர்த்தருக்கு பலியிடும்படி நான் தப்ப வைத்தேன் என்றான். அருமையானவர்களே, நீதிமொழியின் புஸ்தகம் 16:2 எடுத்து வாசித்து பாருங்கள். மனுஷனுடைய வழிகள் எல்லாம் அவன் பார்வைக்கு சுத்தமானவைகள், கர்த்தரோ ஆவிகளை நிறுத்து பார்க்கிறார். நம்முடைய பார்வையிலே நாம் செய்வதெல்லாம் சரியாக இருக்கும். ஆனால் ஆண்டவரின் பார்வையிலே எப்படி இருக்கும் நாம் சிந்திக்க அழைக்கப்படுகிறோம். எனக்கு தெரிந்த ஒரு மனிதர், உயர்ந்த அதிகாரி, தான் லஞ்சமே வாங்க மாட்டேன் என்பார். அவரை நான் மெச்சிக்கொள்வேன். பல இடங்களில் அவரை பாராட்டி பேசுவேன். ஒரு நாள் அவருடைய அலுவலகத்துக்கு சென்றேன். அவர் முக்கியமான ஒரு காரியமாக உயர் அதிகாரிகளோடு பேச போயிருந்தார். அவருடைய செயலாளர் செக்ரட்டரி இடத்தில் கேட்டேன், உங்கள் எஜமான் லஞ்சம் வாங்க மாட்டேன் என்று சொல்கிறாரே, உண்மைதானா? அவர் கை நீட்டி வாங்க மாட்டேன் என்று சொல்கிறார், உண்மைதானா? அவர் சொன்னார், உண்மைதான், கை நீட்டி வாங்க மாட்டார், மேஜையினுடைய டிராயரை விரித்து வைப்பார், அதிலே லஞ்சத்தை எடுத்துக்கொள்வார் என்றார். நான் அவரை சந்தித்த போது, ஏனையா இப்படி செய்கிறேன் என்று கேட்டேன். அவர் சொன்னார், இந்த லஞ்ச பணத்தை வைத்து எத்தனை மிஷனரிகளை தாங்குகிறேன், எத்தனை ஆலயத்தை கட்டி வைத்திருக்கிறேன், எத்தனை விதவைகள் திக்கற்ற பிள்ளைகளுக்கு உதவி செய்கிறேன் என்று சொல்லி சாக்கு போக்கோடு பேச ஆரம்பித்தார். அவரிடத்தில் சொன்னேன், நீ லஞ்சம் வாங்கி கொடுப்பதை காட்டிலும் உழைத்து 5 ரூபாய் கொடுத்தால் அது சிறந்ததே என்று சொல்லி அவரிடத்தில் சொல்லிவிட்டு விடைபெற்றேன். அருமையானவர்களே, இன்றைக்கு அநேகர் தாங்கள் செய்கிற அநீதிகள், அட்டூழியங்கள், இவைகளுக்கெல்லாம் ஒரு சுய விளக்கம் சொல்கிறார்கள். இதைத்தான் சாமுவேல் இடத்திலே சவுல் ராஜா செய்தான். அருமையானவர்களே, பாவமானது நம்மை வஞ்சிக்கிறது. பாவமானது நம்முடைய அறிவின் கூர்மையை அது மழுங்க வைக்கிறது. பாவமானது நம்முடைய பார்வையின் தெளிவை குருட்டாக்கி விடுகிறது. பாவமானது நம்முடைய மனசாட்சியை அதை அமுக்கி விடுகிறது, செத்து போக வைத்து விடுகிறது. இதைத்தான் இந்த அருமையான சவுல் ராஜாவின் வாழ்க்கையில் நடந்தது. அருமையானவர்களே, இந்த இடத்துல நாம் புரிந்து கொள்ள வேண்டும், ஆண்டவரின் தயவு இவனை கீழ்ப்படிய தூண்டியது. ஆனால் இவன் அதை மறந்து போனான். 17 18 19 வாசித்து பாருங்கள். ஆண்டவரின் இரக்கம், ஆண்டவரின் உயர்வு இவனை கீழ்ப்படியத்தக்கதான அந்த தூண்டுதலை கொடுத்தது, கீழ்ப்படுதலுக்கான வாய்ப்பை தந்தது. ஆனால் இந்த சவுல் ராஜா அந்த ஆண்டவரின் தயவை உதாசீனப்படுத்தினான், தன் கால்களிலே மிதித்து போட்டான். ரோமர்களின் நிருபத்திலே நீங்கள் எடுத்து வாசித்து பாருங்கள். அங்கு 2ஆம் அதிகாரம் 4 சொல்கிறது, அல்லது தேவ தயவு நீ குணப்படும்படி உன்னை ஏவுகிறது என்று அறியாமல் அவருடைய தயவு, பொறுமை, நீடிய சாந்தம் இவைகளின் ஐஸ்வர்யத்தை அசட்டை பண்ணுவாயா? இதே போலத்தான் சவுல் ராஜா இதை அசட்டை பண்ணி கொண்டிருந்தார். அருமையானுள்ளே, இந்த சவுலுடைய வாழ்க்கையிலே கீழ்ப்படியாமை, பெருமை,
அதே சமயத்தில் தன்னுடைய பாவ செயல்களுக்கு அவன் சொன்ன அந்த நியாய கூற்றுகள் இவைகளெல்லாம் நாம் சிந்தித்தோம். அவனுடைய மனசாட்சியை அவன் மழுக்கி போட்டதை நாம் காண முடிகிறது. தொடர்ந்து நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய பல குறிப்புகள் உண்டு. ஆண்டவருடைய தாசனாகிய சாமுவேல் சவுலுக்கு சொல்கிறார். என்ன சொல்கிறார்? பலியை காட்டிலும் கீழ்ப்படுதல் சிறந்தது என்று சொன்னார். இதை இந்த அதிகாரத்திலே 20 35 வாக்கியங்களை வாசிக்க முடிகிறது. பழைய கால திராசிலே 2 தட்டுகள் உண்டு. இக்கால திராசிலே ஒரு தட்டு தான் இருக்கிறது. பழைய காலத்தில் 2 தட்டுகள் உண்டு. ஒரு தட்டிலே பலிகளையும் ஒரு தட்டிலே கீழ்ப்படுதலை வைத்தால் எது சிறந்தது என்றால் கீழ்ப்படுதல் தான் சிறந்தது. இதைத்தான் சாமுவேல் என்கிற அந்த தாசன் சவுல் ராஜாவுக்கு சொன்னார். பலிகளை காட்டிலும் கீழ்ப்படுதல் சிறந்தது என்று சொல்லி அதை உற்சாகமாய் சுட்டி காண்பிக்கிறார். அருமையானவர்களே, நம்முடைய வாழ்க்கையிலே இஸ்ரவேல் ஜனங்கள் இதைத்தான் செய்தார்கள். ஆண்டவருக்கு என்று தசமபாகம் கொடுத்தார்கள். ஆண்டவருக்கு பலிகளை செலுத்தினார்கள். ஓய்வு நாளை அவர்கள் ஆசரித்தார்கள். அதே சமயத்திலே பண்டிகைகளை செலுத்தினார்கள். ஆனால் அவர்கள் நியாயத்தை, நீதியை விட்டுவிட்டார்கள். ஏழைகளை, விதவைகளை ஆதரிக்க மறந்து போனார்கள். அவர்கள் அநியாயத்திலே வளர்ந்தார்கள். அப்போது ஆண்டவர் ஏசாயாவிலே 1 அதிகாரத்திலே சொல்கிறார், நான் உங்கள் பண்டிகைகளை வெறுக்கிறேன், உங்களுடைய ஓய்வு நாளை வெறுக்கிறேன், உங்களுடைய ஆராதனை வெறுக்கிறேன் என்று சொல்லி அவர் பேசுகிறார். அருமையானவர்களே, இந்த இடத்திலே சாமுவேல் மூலமாக சவுலுக்கு சொல்லப்பட்ட ஒரு காரியம் என்ன? கீழ்ப்படுதல் தான் பலிகளை காட்டிலும் ஆராதனையை காட்டிலும் சிறந்தது. இதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். நம்முடைய அநேகருடைய ஜீவியத்திலே ஆராதனைக்கு பஞ்சமில்லை, பாடலுக்கு பஞ்சமில்லை, பண்டிகைகளுக்கு பஞ்சமில்லை, விழாக்களுக்கு பஞ்சமில்லை, கூட்டங்களுக்கு பஞ்சமில்லை, எழுப்புதலின் நிலைகளுக்கு பஞ்சமில்லை. ஆனால் தனிப்பட்ட அளவிலே, குடும்ப அளவிலே, சபை அளவிலே, சமுதாயத்தின் அளவிலே நாம் எந்த அளவுக்கு ஆண்டவருக்கு கீழ்ப்படுகிறோம் என்பதை நாம் சிந்திக்க அழைக்கப்படுகிறோம். கீழ்ப்படுதல் தான் ஆசீர்வாதத்தின் முதல் படியாக காணப்படுகிறது. இதை மறந்து போக வேண்டாம். ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிக்க விரும்புவீர்கள் என்றால் நீங்கள் ஆண்டவர் உங்களுக்கு எதை கற்றுக் கொடுத்தாரோ, எதை போதித்தாரோ, எவ்வளவு வெளிச்சம் தந்தாரோ, எவ்வளவு காரியங்களை கற்றுக்கொண்டீர்களோ அந்த அடிப்படையிலே அதற்கு கீழ்ப்படிய அழைக்கப்படுகிறீர்கள். அருமையானவர்களே, நம்முடைய வாழ்க்கையிலே ஒன்றை நான் சொல்கிறேன். ரிஜெக்டிங் காட்ஸ் வேர்ட் இஸ் ரெபெலியன் அகேன்ஸ்ட் காட் என்று சொல்லலாம். தேவனுடைய வார்த்தையை புறக்கணித்து தள்ளுவது தேவனுக்கு விரோதமாக செய்கிற கலகமாகும். இதை இந்த அதிகாரத்தில் 20 21, 22, 23 இதை புரிந்து கொள்ள முடிகிறது. ஆண்டவரின் வார்த்தையை தள்ளுவது ஆண்டவரையே தள்ளுவதற்கு சமம். ஆண்டவருடைய வார்த்தையை தள்ளுவது ஆண்டவருக்கு கலகம் பண்ணுவதற்கு சமம். இதை மறந்து போகாதீர்கள். 1 தெசலோனிக்கே புஸ்தகம் 4 அதிகாரம் 8 சொல்கிறது, ஆகையால் அசட்டை பண்ணுகிறவன் மனுஷரை அல்ல, தமது பரிசுத்த ஆவியை நமக்கு தந்தருளின தேவனையே அசட்டை பண்ணுகிறான் என்று அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்கிறார். அப்படியானால் தேவனுடைய வார்த்தையை, தேவனுடைய திட்டத்தை, தேவனுடைய போதனையை, தேவனுடைய அழைப்பை நாம் தள்ளுவது தேவனுக்கு விரோதமான கலகமாகும். அதே சமயத்திலே நம்முடைய கீழ்ப்படியாமை விளைவுகள் மிகுந்த வேதனை உள்ளது. அதே சமயத்திலே அது நீண்ட காலத்துக்குரியது என்பதை மறந்து போக வேண்டாம். நம்முடைய கீழ்ப்படியாமை சாதாரண விளைவுகளை உண்டு பண்ணும் என்று பலர் எண்ணுகிறார்கள். யோனா ஆண்டவருக்கு கீழ்ப்படியாமையிலே அங்கே நினிவே விட்டு தூரம் போனான். அதனுடைய விளைவுகளை அவன் சந்தித்ததை யோனாவின் புஸ்தகத்திலே நாம் காண முடிகிறது. இந்த சவுல் ராஜாவின் வாழ்க்கையிலே கீழ்ப்படியாமையிலே போனான். அவனுடைய விளைவுகள் மகா வேதனை உள்ளது. அவனுடைய கீழ்ப்படியாமையின் விளைவு நம்முடைய முடிவுக்கும் நம்முடைய வேதனைக்கும் அது காரணமாக மாறிவிடுகிறது. ஆண்டவருடைய வார்த்தை சொல்கிறது, ராஜாவாய் மாறாதபடி உன்னை நான் புறக்கணித்தேன் என்று சொல்கிறார். இதுவரையிலும் பொறுமையாயிருந்த தேவன் இப்போது தீர்க்கமாக சொல்கிறார், இதோ நான் உன்னை புறக்கணித்தேன் என்று சொல்கிறார். இவனுடைய கீழ்ப்படியாமை, இவனுடைய பெருமை, இவனுடைய தன்னுடைய நியாயத்தை, சுய நியாயத்தை நிலைநாட்டுகிற
அந்த சுய நிலைமை, இவைகளெல்லாம் என்ன நடந்தது என்றால் அவனுடைய முடிவுக்கும் வேதனைக்கும் அது ஆரம்பமாக மாறியது. அருமையானுள்ளே, இந்த அருமையான கீழ்ப்படியாமையினுடைய விளைவு என்ன? இவனை ராஜாவாகாதபடி ஆண்டவர் தள்ளினார். எப்படி தள்ளினார்? புறக்கணித்தார். அதற்கு அப்புறம் அவன் ராஜாவாக வாழ்ந்தான், இல்லை என்று நான் சொல்லவில்லை. எத்தனையோ ஆண்டுகள் ராஜாவாக ஜீவித்தான் என்று திருமறைகளை வாசித்தாலும் தேவன் அவனை விட்டு விலகினார். தேவ ஆவியானவர் அவனை விட்டு விலகினார். தேவனால் வரவிடப்பட்ட பொல்லாத ஆவி அவனை அலக்களித்தது. தேவனாகிய கர்த்தர் அவனோடு சொப்பனத்திலோ தரிசனத்திலோ ஊரிமிலோ தும்மிலோ பேசாதபடி அவன் புறக்கணிக்கப்பட்ட அந்த நிலைமையை அவனுடைய பிற்கால வாழ்க்கையில் காண முடிகிறது. கலாத்திய நிருபம் 6ஆம் அதிகாரம் 7-8 நான் வாசிக்கிறேன். மோசம் போகாதிருங்கள், தேவன் தம்மை பரியாசம் பண்ண விட்டார். மனுஷன் எதை விதைக்கிறானோ அதை அறுப்பான். தன் மாம்சத்துக்கென்று விதைக்கிறவன் மாம்சத்தினால் அழிவை அறுப்பான். ஆவிக்கென்று விதைக்கிறவன் ஆவினால் நித்திய ஜீவனை அறுப்பான். அருமையானுள்ளே, நம்முடைய கீழ்ப்படியாமை, இதற்கு காரணம் நம்முடைய பெருமையினுடைய காரணத்தினாலே நம்முடைய சுயநீதியை நிலைநாட்டுகிற அந்த நிலைமை, இதனுடைய விளைவு என்ன? ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையிலே நம்மை புறக்கணித்து தள்ளுகிறார். அது மாத்திரமல்லாமல் நம்முடைய முடிவுக்கும் வேதனைக்கும் ஆரம்பமாக மாறிவிடுகிறது. ஆகவே சவுல் ராஜாவை போல நம்முடைய வாழ்க்கையிலே கீழ்ப்படியாமையிலே விழுந்து விடாதபடி விழிப்பாயிருப்போம், எச்சரிக்கையாயிருப்போம். ஆண்டவருடைய கற்பனைகள் அது எளிதானவைகள் அல்ல. ஆண்டவருடைய கற்பனைகள் எல்லாவற்றையும் பூரணமாய் கீழ்ப்படியவே ஆண்டவர் நமக்கு கட்டளையிட்டிருக்கிறார். நம்மை அர்ப்பணிப்போம், ஜெபம் செய்வோம். அன்பின் பிதாவே, இந்த நல்ல நாளுக்காக நாங்கள் நன்றி சொல்கிறோம். ஆண்டவரே, சவுல் ராஜாவின் உச்சக்கட்ட கீழ்ப்படியாமையை நாங்கள் சிந்தித்தோம். அவனுடைய பெருமை, கீழ்ப்படியாமை, தன்னுடைய சுயநீதியை நாட்டுகிற தன்மை, இவைகளெல்லாம் பார்த்து எங்கள் வாழ்க்கையை மறுமதிப்பீடு செய்ய எங்களுக்கு கொடுத்த தருணத்திற்காக நன்றி சொல்கிறோம். எங்களுடைய எஞ்சிய வாழ்க்கையிலே பூரண கீழ்ப்படுதலுக்கும் பூரண அன்புக்கும் நேராக கடந்து வர உதவி செய்யும். இந்த செய்தியை கேட்ட மக்களை ஆசீர்வதியும். எல்லாவற்றையும் எங்கள் ஆண்டவரும் இரட்சகருமான இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம், ஜீவனுள்ள பிதாவே.